சொல்கிறேன், ஒஸ்ட்டு ஃபுல் ஒஸ்ட்டு. ஏன்டா இன்றைக்கி காலேஜ் வந்தோன்ற நிலைமைக்கு போயிட்டு எனக்கு ஏன்டா வெறுப்பு மாயிராயிட்டு. இனிமேல் சத்தியமாக சொல்கிறேன், காலேஜ் பக்கிட்டு தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். சத்தியமாக முடியலைங்க, காலெல்லாம் அப்படியே எரியுது. சரிமா, உண்மையிலே முட்டையெல்லாம் வலிக்குது பைக்கை ஓட்ட முடியல கியர் போடுறப்ப. தள்ளுங்க, எதை எடுக்கன்னு தெரியல முதல்ல. சரி சத்தியமாக சொல்கிறேன், காலையிலேருந்து நின்றுருக்காங்க. நேற்று லீவு போட்டதான், அதுக்கப்புறம் கோட்டு எடுத்தோல்லையா, ஆக்சிடெண்ட்டா. ஹே ஃபேமே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் கழித்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஏன்னா வீடியோ இந்த இன்ட்ரோ வீடியோ எடுக்க முடியல. இந்த வீடியோ அப்படியே என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இனிமேல் காலேஜ் போகலங்க. பார்த்தீங்கன்னா டிசி வாங்க போகிறேன். ஒரு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது காலேஜ் போகிறது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன நடந்ததுலாம் புரியும். நீங்கள் எடுத்தோடனே திட்டாதீங்க காலேஜ் முக்கியம்டா அப்படின்னு. நான் டிசி வாங்கிட்டு போயிட்டு இன்னொரு காலேஜில் சேரலாம் அப்படின்னு ஒரு பிளானில் போட்டிருக்கேன். அதே தேர்ட் இயர் வேறு காலேஜில் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கன் பண்ணி ஆள் வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். யாரும் வருத்தப்படாதீங்க, எனக்கு உடம்பு இப்போ ஓகே பரவாயில்ல. இருந்தாலும் உங்களுக்காக வீடியோ கொடுக்கணுன்றதுனால எடிட் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். முடிஞ்சாலும் வீடியோ போட முடியலங்க. வீடியோலாம் இருக்குது, பட் இருந்தாலும் அதை எடிட் பண்ண முடியல, தலையை வலிக்குது. அதான் எடிட்டர் யார் இருந்தாங்கன்னா எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். இதே சரண் அஃபிஷியல் தான் இருக்கும். சரி ஃபேமிலியில் நசன்னு பேசுகிறோம்ல, எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். மறுபடியும் ரொம்ப மிஸ் பண்ணுறவங்கள. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ இப்படி கிடக்குது, எந்த பைக் எடுத்துகிட்டு போகிறது? ஸ்கூட்டி வெளியே போடும். பேக் எடுத்துருவாங்களா? பேக் எடுத்துருவாங்க. யார் விட்டு கோல்றா அடித்து பிரியாணி போட்டுருவாங்க. கிட்ட வராத, போட்டுருவான். நானே செம்ம ஃபார்மில் இருக்கேன் காலையில். எந்த பைக் எடுத்துகிட்டு போகிறது? கொடுங்க, எங்க விளக்க மாத்திக்கிட்டு வந்து நிக்கிறீங்களே? ஒண்ணுமே கிடையாது, சும்மா. ஐயோ என்னம்மா அழுக்கா இருக்கு. பைக்கோல ஓரங்கட்ட, எனக்கு டென்ஷன் ஆகுது காலையில. எங்கேயாச்சும் கூட்ட முடியுதா? சரி தள்ளுங்க, இடம் ஃபர்ஸ்ட். எதை எடுக்கன்னு தெரியல முதல்ல, டென்ஷன் ஏறுது எனக்கு. ஐயோ பைக்கு வீடே போயிட்டு பைக் மாயிரும். ஐயோ ஏய் எல்லாம் சேகரிங்க வாடா சவட்டா. காலேஜ் போகிறேன், அது பைக் சாவி, மாயா பைக் சாவி, இந்த பைக் சாவி எடுத்துருவோம். ஊதா கலர் கீ செயின் போட்டுரும். ஆமாம், இப்போ காலையிலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இன்னையிலேருந்து தான் போகிறேன். காலேஜ் போறியா இல்லை வேற எங்கேயும் போறியா? காலேஜ் தான் போகிறேன். காலேஜ் போனால் பேக்கிலலாம் ஒன்றும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. சும்மா மாட்டிக்கிட்டு போகிறதுக்கு தான். வெறும் பேக்கில் போன திட்டுவாங்கன்னு. ஏன் இப்போ போகக்கூடாதா? வீட்டில் இருக்கட்டா? அம்மா படிக்க போகிறேம்மா, 7 இருங்கம்மா. ஓ படிக்க போகிறீங்களா? சொல்லிட்டா போயிட்டு வரேன். ஹே ஃபேமே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து என்னோடய ஐடி கார்டை போட்டுக்கிட்டு காலேஜ் கிளம்பிட்டேங்க. சத்தியமாக சீரியஸாக காலேஜ் தாங்க போகிறேன். நான் எங்கள் அம்மா என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நான் யாரு கூட வெளில போகிறேன், சுற்ற போகிறேன், ஊர் சுற்ற போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் எங்கள் அம்மா. அதை நம்ப மாட்டாங்கன்னா வீட்லேயே அந்த தூக்குகயிறு எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிட்டேன். அப்பையும் நம்பலை எங்கள் அம்மா. உண்மையிலே சீரியஸாக சத்தியமாக சொல்கிறேன், நான் காலேஜ் தான் கிளம்பிட்டுருக்கேன். நான் எந்த காலேஜ்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஏற்கனவே காலேஜுக்குள்ளே போக முடியல. எங்கே போனாலும் அவங்களுக்கே தெரியும். இதில் நான் காலேஜ் நேமை வேறு சொல்லிட்டேன்னா அவ்வளோதான். அதனால தான் நான் போக போக நான் சொல்கிறேன், ஆனால் எந்த ஊருன்னு சொல்கிறேன், ஆனால் எந்த காலேஜுன்னு சொல்ல மாட்டேன். இதுதான் தீபக் ராசவ். சரி ஃபேமே, லவ் யூ. எனக்கு வீடியோ எடுக்க முடியுது, பட் இருந்தாலும் எடிட் பண்ண முடியல, கண்ணு தான் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நல்ல எடிட்டர் தேடிட்டு இருக்கேன். உங்களுக்கு யாருக்கும் எடிட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இன்கம் பற்றி நம்ம பேசிக்கலாம் என்னென்னு. சேனலுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் ஐக்கன் பண்ணி ஆள் வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். லவ் யூ ஃபேமே. நான் ஃபஸ்ட்டு தம்பிக்கு சரக்கு ஊற்றிட்டு போகிறேன். காலை கட்டிங் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இல்லைங்க, மாயாவுக்கு காலை கட்டிங் போட்டால் தானே வண்டி மூவ் ஆகும்.
காலை கட்டிங் மட்டும் தானே கரெக்டாக இருக்கும். அதனால் காலை கட்டிங் போட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னு வச்சிங்களேன் மட்டையாகிடுவோம். அதெல்லாம் இங்கே இப்போ ஸ்டிக்கர் நேற்றே அடிக்க போன வீடியோ பார்த்தா ஸ்டிக்கர் அடிக்க போயிருந்தேன். பட் இருந்தாலும் ஸ்டிக்கர் அடிக்க முடியல. இன்னும் அடிக்கலை. இன்றைக்கி காலேஜ் விட்டு வரப்போ தான் அடிச்சுட்டு வரணும். ஒரு மாட்டம் கஷ்டமாக இருக்கும். இன்னும் நினச்சி நைட்டு ஃபுல்லாக வண்டியை போய் பார்த்துட்டு இருந்தேன். அதோட எங்கள் வீட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். பக்கத்தில் ஒரு கூண்டு மட்டும் ஒன்று இருந்திருக்கும். அது என்னன்றதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறேன் என்னது இது அப்படின்னு. தம்பிக்கு ஃபஸ்ட்டு பெட்ரோல் ஊற்றிப்போம். நானே எங்கள் அம்மாட்ட ஏங்க நல்ல வேலை வீடியோ கட் பண்ணிட்டேன். எங்கள் அம்மாட்ட அடிக்காத குறையில அடிப்படி சண்டே நடந்துட்டுன்னு எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் பெட்ரோல் போட்டு விடுறதுக்குள்ள 200ண்ணா. இன்னும் 2 கோடு கட்டுது. என்ன போட்டு என்ன 2 கோடு கட்டுது. டேங்க் ஃபுல் பண்ணணுன்னு தான் ஆசை. ஆனால் இந்த 200ரூவாய்க்கே எங்கள் அம்மாட்ட எப்படி திட்டுவாங்கன்னு எனக்கு தான் தெரியும். நல்ல வேலை வீடியோ கட் பண்ணிட்டேன். பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோதான். எங்கள் அம்மாட்ட 500ரூவா சில்லறை இருந்துச்சு. போயிட்டு 500 இருந்துச்சு போய் சில்லறை மாற்றிட்டு வாடா அப்படின்னாங்க. சரின்னு சில்லறை மாற்றுறதுக்கு போனேன். ஐயோ சொல்லி முடுறதுக்குள்ளே ஒரு கோட்டுக்கு வந்துட்டுங்க. ஒரு கோடி இறங்கிட்டுங்க. ஐயோ அதான் எங்கள் அம்மாட்ட அடிப்படி சண்டே ஆகி நான் போய்ட்டு அம்மா 500ரூவா வச்சுருந்தாங்க. 500ரூவாயில் அம்மா நான் 200ரூவா எடுத்துக்கிட்டு 100ரூவா எடுத்துகிட்டு போய்க்கு 400ரூவா எடுத்துருவாடா அப்படின்னாங்க. 100ரூவாய்க்கு பெட்ரோல் போட்டு திருத்திரம்படி தான் போய்ட்டு வர முடியும். காலேஜுக்கு எப்படி போகிறது? இங்கே வந்து எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 60 கிலோமீட்டர். இங்கே இது அப்படின்ற 60 கிலோமீட்டரா? நம்ம நீ தான் போட்டுக்கணும் பெட்ரோலு அப்படின்றாங்க. படிக்க மட்டும் போக சொல்கிறீங்களா? பெட்ரோல் மட்டும் நான் போட்டு விட்றதா அப்படின்னு சண்டே வந்துட்டு எனக்கு எங்கள் அம்மாவுக்கும். அதுக்கப்புறம் சரின்னு மாஸ்க் வாங்கிட்டு சில்லறை மாற்றிட்டு அப்படின்னாங்க. சரின்னு 3 மாஸ்க் வாங்கிட்டேன். எனக்கு தான் பிளாக் மாஸ்க் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சில்லறை மாற்றிட்டு வந்து 250 ரூபா எடுத்துக்கிட்டு எங்கள் அம்மாட்ட 200 கொடுத்தேன். 50 ரூபா செலவாயிடுச்சு அங்கே இந்த ஹால்ஸ் மிட்டாய் அது இதுன்னு. அந்த 250 ரூபாயில் 200 பெட்ரோல் போட்டுனா வர்றப்போ அங்கே யார்ட்டாச்சும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பைலட் டேன்ட்டாச்சும் 100 வாங்கி பெட்ரோல் போட்ட வேண்டியதுதான். வேறு வழி இல்லை. இன்றைக்கி காசு பட்ஜெட்டு அடிபட்டுட்டு இது வரைக்கும் பசங்கள்ட்ட காசு கேட்க மாட்டேன். வரையில் இன்றைக்கி 300 போய்ட்டு தாங்க போய்ட்டு வரும். 200 போயிட்டால் போய்ட்டு வந்துடுவா. மாயா 60 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் 120 கிலோமீட்டர் வரும். எப்படியா இருந்தாலும் இன்னும் ஒரு 100 பெட்ரோல் போடுற மாட்டம் தான் இருக்கும். சரி ஃபேமே நான் போயிட்டு திருத்திரம்பட்டி வந்தோன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஒரு மாட்டம் ஷையாக இருக்குது காலேஜ் வரத்துக்கு. நான் எதனால் காலேஜ் போகிறேன் அப்படின்றதான் சொல்கிறேன். நின்றுங்க வெயிட் பண்ணுங்கள். சாமி விட்டுறேன் ஒரு நிமிஷம். எப்போ வந்தாலுமே சரி எனக்கு இந்த கோயில் இருக்குல்ல, இந்த கோயில்கிட்ட சாமி கும்பிட்டுட்டு போனால் தான். நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா இது என்ன ஊருன்னு தெரியல. ஆனால் இந்த செல்லியம்மன் கோயில். ஆனால் இந்த கோயில் பேர். இந்த கோயிலில் எப்போ வந்தாலும் சரி நான் சாமி கும்பிட்டுட்டு தான் கிளம்புவேன். அது ஒரு ஃபீலுங்க. நான் அதிகபட்சம் நான் மேக்ஸிமம் எந்த சாமியுமே கும்பிட மாட்டேன். எனக்கு சாமி இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு அப்போலேருந்து சின்ன வயசுலேருந்து. ஆனால் எனக்கு இந்த சாமி மட்டும் என்னன்னு தெரில. ஆனால் இந்த சாமியில் போகிறப்பே வந்து கும்பிட்டு போவேன். அந்த சைடு ட்ரிப்பு கிளம்புவேன். இந்த ஊட்டி கொடைக்கானல் இது மட்டும் கொல்லிகிரிஸ் எல்லாம் கிளம்புறப்ப திருச்சி சைடு போயிட்டு தான் போகணும். திருச்சின்றது எனக்கு இங்கிட்டு இருக்குது, இந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கிட்டு போனீங்கன்னா திருத்துறைப்பூண்டி இப்போ இங்கிட்டு போகிறது. அந்த சைடில் போகிறோம்னா திருப்பி ரிட்டன் வந்து இந்த சாமியில் கோயில் கும்பிட்டுட்டு அப்படி தான் திரும்பி நான் கிளம்புனே தவிர டேரெக்டாக அப்படி போக மாட்டேன். அது என்னன்னு தெரில. எனக்கும் அந்த சாமிக்கு ஒரு ஃபீலிங்ஸ், அவ்வளோதான். கடுப்பாகுது. ஒரு மாட்டம் அப்செட்டாக இருக்குது மைண்டு. டக்குன்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபன்னாக எடுத்துருப்போம், ஜாலியாக இருப்போம். நான் திருத்திரம்படிக்கு போயிட்டு அங்கிட்டிருந்து பேச ஆரம்பிக்கிறேன். வாங்க. திருத்திரம்படி வெளியே வந்துட்டாங்க, அவுட்ரு விட்டோம். ஏன்னா கடத்தரவுல வீடியோ எடுக்க முடியல. செம்ம கூட்டமாக இருந்துச்சா, என்னத்தை பேசுறதுன்னே தெரியல. அதனால தான் அவுட்ருக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ரோடு தான், ஸ்ட்ரைட் ரோடு. இழுத்து பிடிச்சோம்னா அவ்வளோதான், நேராக போகலாம். ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு வேறு ஃபோன் பண்ண மறந்துட்டாங்க. அவன் வேறு வீட்டுக்கு போயிட போகிறான். அவன் வேறு அவன் பாட்டு கிளம்பி காலேஜ் போயிட போகிறான். ஏன்னா அவன் வீட்டில் சத்து நேரம் நின்றுட்டு போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு மண்டேலாம் பாத்ரூம் தைக்கிற ப்ரெஷ்ஷு மட்டும் போயிடும். அவன் வீட்டில் சத்து நின்று கிளம்பிட்டு தான் போகணும். ஹலோ, எங்கே இருக்க? கிளம்ப பிரியா? நான் வந்துட்டு இருக்கேன்டா. அதானே பயந்துட்ட. போயிடாத காலேஜுக்கு. உன் ஆளை பார்க்க போகிறேன்னு போயிடாதா. நான் வந்துகிட்டு இருக்கேன் கிளம்பி.
வந்துடுறேன் நின்று. ஆஹா, இந்த பையன் கிளம்பி ஓடி போடுவாங்க அவன் ஆளை பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு. அந்த பையன் அவன் ஆளை பார்க்கணும்னு சொல்லிட்டு சில இடத்துல கிளம்பி முன்னாடியே ஓடிடுவான். நான் எப்பயுமே 8:40 நான் அங்கே நாகப்பட்டினம் போயிடுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே தான் 8:19 வந்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி லேட்டாக தான் கிளம்புனேன். ஏன்னா எப்பயுமே போய்ட்டு அவன் வீட்டில் போய்ட்டு உட்காந்துட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு மண்டை கிண்டெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் தான் காலேஜ் போவேன். ஏன்னு வச்சிங்களேன், ஹெல்மெட்டு போட்டதுக்கு அதுக்கும் நான் இப்போ கொஞ்சம் முடி வேறு வளர்த்திட்டு இருக்கேனே, அதனால அப்படியே சப்பையாக போய் பாத்ரூம் வைக்கிற ப்ரெஷ்ஷு மட்டுமே இருக்கும். அதை போய்ட்டு சரி பண்ணி தலை சீவிட்டு அதுக்கப்புறம் சத்த உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் காலேஜே போவேன். இப்போ என்ன பேசுறதுன்னு தெரில. ஆனால் காலேஜ் விட்டு ரிட்டர்ன் வந்தோன்னா நிறைய பேசணும். எப்படியா இருந்தாலும் நிறைய நடக்குமா. ஆஹா, ஆக்சிடென்ட்ரா. எப்படியா இருந்தாலும் காலேஜ் விட்டு வர்றப்ப நிறைய சம்பவம் நடக்கும். நான் என்னன்றது எல்லாத்திலையும் சொல்கிறேன். நான் காலேஜ் விட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேளாங்கண்ணி வீட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் அழுத்தி ஓட்டுற மட்டும் இருக்கும். அதுக்கும் நீங்கள் திட்டுவீங்க, வேகமாக ஓட்டாத சரணே அப்படின்னு. வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். நான் போயிட்டு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. வாடா மயிறு, வாடா, பரவாயில்ல வாடா, நான் பார்த்துக்கிறேன். ட்ரெஸ் எல்லாம் கடுமையாக இருக்கு. அதான் ஏதோ ஒன்று நடக்கட்டும்னு சொல்லி காலேஜ் கிளம்பிட்டு அவ்வளோதான். இனிமேல் காலேஜ் டெய்லி வருவேன். படிக்க போறேன்டா, படித்து பெரிய ஆள் ஆகி கோடியாக சம்பாதிக்க போகிறேன். ஏன்டா இது பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி, என்னோட ஜூனியர் பையன், செகண்ட் இயர். ஆனால் ஆரம்பத்தில் வந்த புதுசில் அண்ணன்னா, அடுத்து சரணன்னா, இப்போ வாடப்படாட்டான். டேக்கு வாடா படப்படுறது. அது எல்லாருமே அப்படி தானே. ஜூனியர் பையலோ சீனியர் பையலுக்கு ஃபஸ்ட் எடுத்தவங்க தான் மரியாதைலாம். அதுக்கப்புறம் அண்ணன் சரணன் என்ன பண்ணுவாங்க, அடுத்து சரணன்னுவாங்க, அடுத்து சரணடே வாடா பண்ணுவாங்க. அப்படியே பழகி விட்டு அவ்வளோதான். இங்கே என்னத்தை சொல்கிறது அவங்க எழுத்துமிட்டு. அதில் வேலை துணையே இல்லை, தனியாக போகணும் காலேஜுக்குள்ளே அப்படின்னு நினச்சிக்கிட்டே போய்ட்டு இருந்தேன். அதான் ஆடி இழுத்து அதுக்கு மட்டும் அதை சிக்கிட்டு எப்போ யாரையோ கொளுத்துறாங்க. வந்துட்டாங்க, காலேஜுக்கிட்ட வந்துட்டோம். காலேஜுக்குள்ளெல்லாம் உள்ளெல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா எங்கள் காலேஜில் மொபைலே அலோடு கிடையாது. இதில் கேமராவெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா அவ்வளோதான், பிடிச்சி அங்கேயே உட்கார வச்சுருவாங்க. அதோட நான் ஜட்டியோட கழட்டி உட்கார வச்சுருப்பாங்க. அந்த ஜெயிலில் உட்காந்துருப்பான். அதே மட்டும் ஜட்டியை கழட்டாமல் உட்கார வச்சுருப்பாங்க. அதே மட்டும் நான் உட்காந்துருக்க வேண்டியதான் இங்கே. அதனால் நான் உள்ளெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. சாரி, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னு வச்சுங்களேன், உள்ளே நான் போய் வீடியோ எடுத்தேன்னா மாட்டிக்கிட்டேன்னு வச்சுங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா கேமராலாம் பிடிங்கி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன் எடுக்க முடியாது உள்ளே அப்படின்னு. கூட்டமே இல்லை லே, கூட்டமே இல்லை. இங்கே எல்லாம் காலேஜ் வந்துடா, உள்ளே கூட்டமாக இருக்கும். மணி 8:50 தானே ஆகுது. லே போயிட்டு வந்து தான் இருக்கே, ஃபன்னே இருக்குது. என்னென்ன நடந்துச்சு காலேஜில், என்னென்ன அட்ராசிட்டி நடந்துச்சு எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ஐயோ பழக்க தோசத்தில் இவ்வளோ தூரம் வந்துட்டேன்டா. லே கேமராவில் போய் கொடுக்கணும்லடா. ஏன்டா இதை ஞாபகப்படுத்த மாட்டியாடா. உன் சடல் மெஸ் இருக்குன்னு இப்போ. ஐயோ திருக்க முடியலடா. ஐயோ லூசு பையல, ஞாபகப்படுத்த மாட்டியாடா. ஏங்க நான் தான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகணும், கேமராலாம் வைக்கணும்லங்க. போயிட்டு நான் வாட்டில் பழக்க தோசத்தில் உள்ளே வந்துட்டேங்க. போயிட்டு கேமராலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வரணும் காலேஜுக்குள்ளே. இப்படியே நான் வாட்டில் உள்ளே போயிருந்தேன்னா என்ன ஆகுறது, அவ்வளோதான். எல்லாத்தையும் ஊற்றி மூடிட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான். கேமராலாம் பருவி இருக்கும். ஐயா சாமி தந்துருங்க ஐயா, நான் இப்படியே வீட்டுக்கு ஓடிடுறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட வேண்டியதான் இங்கே. சரி ஃபேமே, லவ் யூ லாட். மறக்காமல் இனிமேல் தான் இருக்கே ஃபன்னே, மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்னன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். என்னங்க அப்பா குத்தினாண்டா போயிட்டு கேமரா வச்சுட்டு வரோம். வச்சுட்டு வந்து நான் காலேஜ் போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாய். 6.5 hours later. சொல்கிறேன், ஒஸ்ட்டு ஃபுல் ஒஸ்ட்டு. ஏன்டா இன்னைக்கு காலேஜ் வந்தன்ற நிலைமைக்கு போயிட்டு எனக்கு ஏன்டா வெறுப்பு மாயிராயிட்டு. சரி சத்தியமாக சொல்கிறேன், காலையிலேருந்து நின்றுருக்காங்க. நேற்று லீவு போட்டதான், அதுக்கப்புறம் கோட்டு எடுத்தோல்லையாம், அதனால இன்னைக்கு ஃபுல்லாக இந்த வாரம் வேணாடா, அதனால இன்னைக்கு ஃபுல்லாக நிற்க விட்டாங்க. சத்தியமாக வெறுப்பு மாயிராயிட்டு எனக்கு. ஏன்டா காலேஜ் வந்தன்ற நிலைமைக்கு ஆயிட்டு. ஏன்டா
காலேஜ் வந்தோன்ற நிலைமைக்கு ஆகிட்டு. இனிமேல் சத்தியமாக சொல்கிறேன், காலேஜ் பக்கிட்டு தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். ஏங்க சரி உள்ளே உட்காந்துருந்தா கூட சரி ஏதோ ஒன்று ரெண்டும் ஏதாச்சும் ஒன்று அவங்க நடத்துகிறப்ப ஏதாச்சும் ஒன்று காதில் பட்டாச்சும் புரிகிற மட்டமாச்சும் இருக்கும். போகிறேன் வந்த 4 நாள் வந்தேன்னா 4 நாளுமே ஃபுல்லாக வெளில தான் நின்னேன். எதுக்கு தான் காலேஜ் வந்தேனே எனக்கு தெரியலை. அதனால நான் காலேஜ் போவேனான்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோதான், வேணாம். எக்ஸாம் வேணால் பற்றி எழுதிட்டு வந்துடலாம். அதுக்குன்னு காலேஜை ஃபுல்லாக விட்டுறக்கூடாது. ஏன்னா அதுதான் கரியரு. இது இருந்தாலும் நமக்கு ஒரு டிகிரி கைக்கு வேணும்ல, அதனால பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நான் அப்போயே காலேஜ் விட்டு எப்போயும் நிப்பாட்டியிருப்பேன். அதனால தான் இப்போயும் பொறுமையாக இருக்கேன். சரி காலேஜ் போனால் எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு விட்ருவோம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஏன்னா இரிட்டேட் ஆகுது, சத்தியமாக முடியலைங்க. காலெல்லாம் அப்படியே எரியுது சரிமா. உண்மையிலே முட்டையெல்லாம் வலிக்குது. பைக்கே ஓட்ட முடியல கியர் போடுறப்ப. இங்கே எங்கே வந்து முத்தம் கொடுக்குறான் வந்து. அதனால தான் சொல்கிறேன், நான் காலேஜெல்லாம் இனிமேல் வரல. இன்னும் கொஞ்சம் தூரம் போய்ட்டு பேசுகிறேன். என்னால் இப்போக்கிட்ட எதுவுமே பேச முடியல. ஒரு மட்டும் அழுகே வருது கால் வலியில். போ ஏன் தள்ளுது, தள்ளாடுது. உட்கார். ஆமாண்ணா, யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஆமாம் ஆமாம். உட்கார். ஆமாண்ணா, ரன்னிங்கில் தான் இருக்கேன். சரி நான் போய்ட்டுறேண்ணா. ஆனால் சத்தியமாக கடுப்பாயிட்டுறா போவாளா உனக்கு. ஏய் கேட்டுட்டேடா, ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்கடா. ஃபஸ்ட் இயரில் நின்றுட்டு இருந்தாங்க. போயிட்டு கேட்குறேன், போ மானத்தை வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கடா. காலெல்லாம் வலிக்குது மேம் அப்படின்றேன். ஒரு இதே கண்டுக்கவே இல்லை. சரி நானும் விட்டுட்டேன், சரி நிற்போம் அப்படின்னு. ஆனால் இன்னமும்டா சீரியஸாக சொல்கிறேன், இன்னும் காலை வலிக்குதுடா பைக் ஓட்டம்லடா. உண்மையிலே சீரியஸாக சொல்கிறாங்க. மனசார ஏன்டா காலேஜ் போனோம் அப்படின்னு இருந்துச்சு. எதுக்கு போனேன் எதுக்கு வந்தேன் ஒன்றுமே எனக்கு புரியலை. தயவுசெய்து ஐயோ ஃபுல்லாகவே ஒரு மாட்டம் சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் வெளில தண்ணி போட்டுறாங்க. இல்லை என்னை மட்டும் தான் இப்படி பண்ணுறாங்களா, இல்லை எல்லாரையுமே இப்படி பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியலை. பார்ப்போம். எனக்கு ஒன்றும் புரியலை. ஏடா இதுக்கெல்லாம் இப்படி மைண்ட் அப்செட் ஆகுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உடம்பு முடியாது உங்களுக்கு தெரியும். நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தேன். அதனால தான். மற்றபடியே வெளில நிற்கிறதா இருந்தால் நிற்பேனே, விடிய நிற்பேனே. எனக்கு தலையை வலி, தலையை சுற்றுது, கண்ணை வேற வலிக்குது. தலையை சுற்றுனுச்சுங்க நிற்கிறப்ப. இதே காலெல்லாம் வலி. எப்போ வெறுத்துட்டேன் நான் காலேஜே போகக்கூடாது அப்படின்னு. பார்ப்பேண்ணே, நான் இப்போ விட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன். அதையும் மீறி எங்கள் அம்மா போகணும்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். நான் எங்கேயாச்சும் கிளம்பி போயிடும். மயிரா போச்சு எரிச்சலாது. சரி மேம், எதுக்கு நான் உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வர ஃபீலிங்ஸாக பேசி ஜாலியாக இருப்போம். எது நடந்தாலும் நல்லதுக்கே நடத்திட்டு விருப்பம், அவ்வளோதான். நான் என்னை பொறுத்தளவாக தான். சரி நான் போய்ட்டு ஸ்டிக்கர் அடிக்கிற கடையிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டிக்கர் அடிப்போம் நம்ம மாயாவுக்கு போய்ட்டு ஃபஸ்ட்டு. ஆக்சிடெண்ட்டா தெரியல என்னாச்சுன்னு. அந்த கடை மூடி இருந்துச்சு. இந்த கடைக்கு வரேன், ஒரு டெம்போ கடைக்கு ஒரு 2 ஹவர் ஆகுமா ஸ்டிக்கர் அடித்து முடிக்கிறதுக்கு. இன்னும் ஒரு நேம் தானே அப்படின்னா இல்லை தம்பி லேட் ஆகும் அப்படின்றாங்க. இல்லை நம்ம நேரமா இல்லை என்ன இளவு மயிருன்னே தெரியல. நானும் 2 நாளாக அலைஞ்சிட்ருக்கேன் ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்கு. ஸ்டிக்கர்னால் ரேப்பிங்லாம் கிடையாது, சின்னோண்டு சரண் அஃபிஷியல்னு அடித்து அந்த யூடியூப் லோகோவும் இன்ஸ்டா லோகோவும் போடுறதுக்கு. அதுக்கு போய் இப்படி பேசாமல் என்ன தெரியுமா தோணுது, இப்போ நேராக மன்னார்குடி போயிடலாம், மன்னார்குடி போய்ட்டு அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு தோணுது. மன்னார்குடி போய்ட்டு அடிக்க முடியலன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் பார்க்க வேண்டியது இருக்குது. சரி ஃபேமே, லவ் யூ லேட். நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுற வேண்டியதான். லவ் யூ லேட், மிஸ் யூ. அதே மட்டும் சேனலுக்கு ஃபஸ்ட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கன் பண்ணி ஆள் வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். அதே மட்டும் என்ன மட்டும் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் நம்ம வீடியோ எடுக்கலாம். நீங்கள் சொல்கிறது உங்களுக்காக தான் நான் வீடியோ போடுறேன், நீங்கள் சொல்கிற மட்டும் தான் போடுவேன். சரி ஃபேமே, லவ் யூ லேட். இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பாய்.